ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது. இதனுடைய நியூமரிக் கோடை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேரக்டருடைய யூனிகோடை வந்து அது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட நியூமரிக்கல் கோடை வந்து இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. கோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். இதை ப்ராக்கெட் போட்டுட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய நம்பர், அதாவது நியூமரிக்கல் கோடு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, லைக் வந்து கேரக்டரை வச்சு நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ சிம்பிள்ஸ் எல்லாம் தனியாக ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு, கேரக்டர் வந்து தனியாக ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அட்வான்ஸ்ட் எக்ஸல் கோர்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.